ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அரேல இருக்கிற ஸ்லைஸ் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்லைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இருக்கிற ஒரு அரேலேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் காப்பி பண்ணி இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணுறனால நம்மளோட ஒரிஜினல் அரேல எந்த ஒரு சேஞ்சும் ஆக போகிறது கிடையாது. இதுக்கு ஒரு பர்டிகுலர் சின்டெக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லைஸ் மெத்தடுக்குள்ளே ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் நம்ம வந்துட்டு கொடுப்போம். பிகாஸ் அரேயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதில் பர்டிகுலராக எண்ட் இண்டெக்ஸ்க்கு மட்டும் ஒரு ஃபார்முலா இருக்குது, விச் இஸ் n-1. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இங்கே நான் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் சம் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். இதில் 0th இண்டெக்ஸில் இருக்கிறது ஆப்பிள், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது பனானா, செகண்டில் இருக்கிறது ஆரஞ்ச், தேர்டில் இருக்கிறது கிரேப்ஸ், 4th இண்டெக்ஸில் இருக்குது செரி. இப்போது இன்னொரு வேரியபிளில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற அரேலேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நான் காப்பி பண்ணி எடுக்க போகிறேன், விச் இஸ் ஸ்லைஸ்டு ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் டாட் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும்தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 2 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இதில் நம்மளுக்கு 2 எது அப்படின்னா ஆரஞ்ச், ஏன்னா ஆப்பிள் வந்து 0, பனானா 1, ஆரஞ்சு தான் வந்துட்டு 2. ஸோ இதை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆரஞ்சிலேருந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே நான் எண்டிங் வேல்யூ நான் கொடுக்கல. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள் கன்சோலில். ஆரஞ்ச், கிரேப்ஸ் அண்ட் செரி. நான் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்காத ஒரு ரீசன்னால் அரே எங்கே எண்ட் ஆகுதோ அந்த கடைசி எலமெண்ட் வர அதை எடுத்துகிட்டு வந்து தந்துருச்சு. இப்போது ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் கொடுப்போம், எண்டிங் இண்டெக்ஸும் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு நான் இன்னொரு வேரியபிள் எடுத்திருக்கேன், ஸ்லைஸ்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். இதுலேயும் சேம் ஃப்ரூட்ஸை தான் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஒரிஜினல் அரேல எந்த ஒரு சேஞ்சுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் ஸ்லைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எண்டிங் இண்டெக்ஸில் ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி ஒன்று அப்ளை ஆச்சு, விச் இஸ் n-1. இங்கே எண்ணுக்கு வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். 4 - 1 என்ன அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எண்டிங் வேல்யூ நம்மளுக்கு 3 தான். இப்போது இங்கே தேர்ட் இண்டெக்ஸில் என்ன ஃப்ரூட் இருக்குது? 0ல் ஆப்பிள், 1ல் பனானா, 2ல் ஆரஞ்ச், 3ல் கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸ் வர அது ஸ்டாப் ஆயிரும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்துட்டு 1ல் பனானா இருக்குது, 2ல் ஆரஞ்ச், 3ல் கிரேப்ஸ். அது வர தான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஸ்லைஸ் மெத்தட்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு அரேலேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் காப்பி பண்ணி இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் ஸ்லைஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்படி இன்னொரு அரேயில் ஸ்டோர் பண்ணுறனால நம்மளோட ஒரிஜினல் அரேக்கு எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.